இப்ப சினிமாக்காரர் இல்ல சார். ஒரு ஆ? கட்சி தலைவர் தானே. இல்ல சினிமாக்காரர் தான். ஆ. சினிமாவுல தானே தலைவர்களே வருகிறான். ம். இப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்கள் பூரா முதலமைச்சர் எங்க தேடுறான்? சினிமா தியேட்டர்ல தான் தேடுறான். எங்க ஸ்கிரீன்ல தான் தேடுறான். அதனால இவர் ஒரு சினிமாக்காரன் என்ன தலைவனே ஆகல. தலைவன் எப்போ ஆகணும்னா, முதலமைச்சர் நாற்காலிக்கு போனா தலைவர். எம்ஜிஆர் தலைவர், ஜெயலலிதா தலைவர், கருணாநிதி தலைவர். அப்போ எ இப்ப நடிகன் தான். இப்ப மறுபடியும் நடிக்க போனாலும் போவாரு. ஜனநாயகம் முடிஞ்சதுன்னா, பணநாயகன்னு ஒரு படம் நடிப்பாரு. அதான் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு. அது அவருக்கு சினிமா தான் முக்கியம். சினிமாவை காப்பாற்றுவதற்கு தான் அரசியல் தேவை. சினிமாவை காப்பாத்து. ஆமா. இவருடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷ அ உதயநிதி கூட்டிட்டு போய் மாமன்னன் படத்துல நடிக்க வச்சுட்டாரு. அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சதே. வேற என்ன? என்னுடைய கதாநாயகியே காப்பாத்த முடியாத என்னுடைய பணம் பலாயிரம் கோடி இருந்து என்ன பண்றது? அரசியல் அதிகாரம் இல்லை. அதனால தான் அவர் எங்க எங்க கட்சி ஆரம்பிச்சாரு. அதுதான் காரணம். அ கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு என்ன சண்டை? அ ஜெயலலிதா யாருடைய நாயகி? அ ஜெயலலிதாவ னால தான் எம்ஜிஆர் கருணாநிதி சண்டை. திமுக உடையுது. எங்க பார்த்தாலும் ஒரு நடிகை பிரச்சனை தான். திராவிட இயக்கம் என்பதே நடிகைகள், நடிகர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கிறார். அப்ப இந்த டிவி கேக்குள்ளயும் அந்த பிரச்சனை இருக்கான்னு கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு.